வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்? இது வந்து எள்ளு பொடி. எள்ளு பொடின்னு சொல்லி மூணு இன்கிரிடியன்ட் தான் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். எள்ளு, வரமிளகா, உப்பு. ஆனா மூணு இருந்தாலும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. Black, ரெட், ஒயிட்னு. சரி பாப்போம் எப்படினா. மூணே போதுமா? வேற எதுவும் தேவையில்லையா? இது நல்ல வாசமா இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுப்பை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா கடாய் சூடாகணும். அப்போ தான் இது போட்ட உடனே புரியும். நல்லா சூடான உடனே எள்ளை போடணும். எந்த அளவு தவறு இருக்கணும்? இது நல்லா கடாய் சூடானதும் போட்டு வெடிக்கும். வெடிக்கும் போது இறக்கணும். இது கருப்பாக இருக்கனால நமக்கு தெரியாது. அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும். சத்தம் கேட்கும். வெடிக்கும்போது எடுத்தா இப்படி சிம்பிளே இருக்கணுமா? இல்லை, நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். இதுக்கு கருப்பெல்ல தான் யூஸ் பண்ணணும். கருப்பெல்ல தான் யூஸ் பண்ணணும். இதான் நல்லது. வெள்ளையும் பண்ணலாம், இருந்தாலும் கருப்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது வாசமும் வரும். வறுக்கையில் வெடிக்கவும் செய்யும். வெடிக்கிற சத்தம் கேட்டால் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? நல்லா கேட்குது. அவ்வளோ வாசனையாகவும் இருக்கு. செம்ம ஸ்மெல்லா இருக்கு. அந்த எள்ளோட ஃப்ளேவர் வெடிச்சதுன்னா பொரியுதுன்னு அர்த்தம். இப்போ வறுத்த எல்லாம் எடுத்து பிளேட்ல கொட்டிட்டாங்க. அடுத்து வரமிளகா, காஞ்ச மிளகா. எவ்வளோ மிளகாத்தை சேர்த்துருக்கீங்க? இதில் ஒரு 20 மிளகா இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ட்ரையாகவே வறுத்தா போதுங்களா? ஆமாம், ட்ரையாகவே வறுத்தா போதும். எண்ணெயெல்லாம் ஒரு ஸ்பூன் கூட தேவை கிடையாது. எள்ளு பொடியே நம்ம அரைக்கும்போது எண்ணெய் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பை இந்த சூட்டில் போட்டுக்கணும். வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்குமே கல்லுப்பு தான் நல்லது. ஒரு துண்டு பெருங்காயம். இதில் பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துருக்காங்க. முதல்ல மிளகாவை ஒரு ஓட்டிக்கணும். அப்புறம் தான் எள்ளை போடணும். எள்ளு வந்து பிடிக்கும். எண்ணெய் இல்லை, அது பிடிக்கும். மிளகாவை நல்லா ஒரு ஓட்டிட்டு இதில் எள்ளை போட வேண்டியதுதான். நல்லா அரைச்சிட்டாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. நல்லா வாசனையா இருக்கு. அந்த எள்ளோட வாசனை செம்மையா இருக்குது. பயங்கர. இதுல தான் நல்லெண்ணெய் எடுக்கிறதுனால நல்லெண்ணெய் வாசனை இப்பயே வருது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. எள்ளு பொடி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. பொடி எடுத்து வச்சு என்ன சொல்ல. அதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டில் வச்சு இவ்வளோ நல்லா செய்ய முடியுமானா ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த எள்ளோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நம்ம இன்னும் நல்லெண்ணெய் வேற ஊற்றி சாப்பிட்றதுனால சூப்பராக இருக்குது. அந்த கோர்ஸாக அரைச்சிருக்கிறது வந்து வாயில் போகும்போது அந்த எள்ளு குறன்னு இருக்கிறது செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இவ்வளோ டேஸ்டான எள்ளு பொடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த எள்ளு என்னென்ன பெனிஃபிட் இது சாப்பிட்றதுனால? எள்ளு வந்து ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் இதில் தானே எடுக்கிறாங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் குளிர்ச்சி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து இட்லி பொடி அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு செய்கிற பொடி தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த எள்ளும் வெறும் மிளகா வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்தாங்க அதை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம ரெகுலராக இந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு இந்த பொடியை வந்து வச்சு சாப்பிட்டாலே போதும். ஈஸியாக 2 தோசை 4 தோசையே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிப்பியில் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். நன்றி.